கைஸ் இன்னைக்கு டே 10 ஆஃப் பிளாக்ல நம்ம சஞ்சிரோயன் கோயில்ல அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்க போறோங்க. நான் போன வீடியோல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்ல நான் வந்து மலைக்கு மேல போறது வந்து அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களும் அப்புறம் மலைக்கு மேல போறதுக்கு ஆரம்பிட்டேங்க. போற வழியில நமக்கு எல்லாமே நவகிரகங்கள் சாமி எல்லாமே வச்சிருந்தாங்க. நாங்களும் ஒவ்வொரு சாமிகளும் அப்படியே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மலைக்கு மேல போறதுக்கு ஆரம்பிட்டேங்க. நாங்களும் மலையேற ஒரே ஒரு விஷயம் தாங்க பேசிக்கிட்டே ஏறிட்டு இருந்தோம். என்னடா இவ்வளவு ஹைட்ல கொண்டு வந்து தென்னை மரமெல்லாம் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஷாக்கா பார்த்துக்கிட்டு ஏறிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்மள சுத்தியுமே நிறைய தென்னை மரம் வந்து வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த மலையில எப்படிதான் அவ்வளவு தென்னை மரம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே வந்துட்டு கோயில வந்து ரீச் ஆயிட்டோம். கோயில வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் மேல நம்மளுக்கு ஆஞ்சநேயர் சிலை இருந்துச்சு. அவரை தரிசிச்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த சைடு திரும்பி பார்த்தா, அப்படியே பார்க்கறக்கு மேல இருந்து பார்க்கறக்கு சூப்பரா இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க அத்தை இருந்துட்டு, "டேய் இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது போதும். மேல இன்னொரு கோயில் இருக்கு. அங்க போயிட்டு நெறைய ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்கடான்னு" சொல்லிட்டு அங்க போலான்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போனாங்க. நாங்களும் அங்க வந்து கிளம்பி போயிட்டேங்க. கிளம்பி போயிட்டு அங்கேயும் பார்க்கறக்கு வியூ சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் சுத்தி முத்தியும் பார்த்துருந்தோம். அப்புறம் அப்படியே இந்த சைடு திரும்புறப்ப தாங்க நமக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. நம்மள சுத்தியும் மலையாவே இருந்துச்சு. என்னடா வேற லெவல்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டே இருந்தேங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போலாங்க. ஃபோட்டோலாம் நெறைய எடுத்துக்கிட்டீங்க. கிளிக் எல்லாம் நெறைய எடுக்கலாங்க. ஃபோட்டோ கிளிக்ஸ் எல்லாம். அப்புறம் நாங்களும் சரி மேல அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் மேல ராமானுஜர் சாமி இருந்துச்சு. அவர கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே சுத்தியும் நின்னு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டேங்க. கிளம்பி கீழ வரப்போ சரி நம்ம கொண்டு போய் சாமிக்கு மாத்திருந்த அந்த தேங்காய்லாம் சாப்பிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் டீமா கொஞ்ச நேரம் உட்காந்து நியாயமெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே அந்த தேங்காய்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே நாங்களும் கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டேங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சஞ்சீவராயன் பெருமாள் கோயில் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா போயிட்டு வாங்க. ஒரு சூப்பரான ஒரு கோயிலுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கீழே இறங்கி வரப்பதான் சித்தர் சிலை வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் சித்தரையும் நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரப்பதாங்க பாக்கு மரம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. அட என்னடா ரெட் கலர்ல இருக்கு பார்க்கறக்கே ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேங்க. அப்புறம் நாங்களும் கீழ இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சரி மாங்காய் சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு. சரி மாங்காய் ஒண்ணு குடுங்கடான்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் பொடி எல்லாமே போட்டு குடுத்தாரு. குடுத்ததுக்கப்புறம் சரி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கிருந்து மாங்காய் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.